சௌந்தர்யாவிற்கு நடந்த விமான விபத்து. 21 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகை மீனா கூறிய பகீர் தகவல். தமிழ், தெலுங்கு, கன்னடம் என 90களில் முன்னணி நடிகையாக வலம் வந்த நடிகைகளில் ஒருவர் நடிகை சௌந்தர்யா. தமிழில் பல படங்களில் சௌந்தர்யா நடித்திருந்தாலும் கூட கார்த்திக்குடன் இவர் இணைந்து நடித்த பொன்னுமணி படம் சௌந்தர்யாவுக்கு பெரும் புகழை தேடித்தந்தது என்றே கூறலாம். அந்த படத்தை தொடர்ந்து இவர் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக படையப்பா, அருணாச்சலம், கமலஹாசனுடன் காதலா காதலா, விஜயகாந்துடன் இணைந்து சொக்கத்தங்கம், தவசி என முன்னணி நடிகர்களுடன் நடித்து புகழ் பெற்றார். தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகர்களுடன் நடித்த சௌந்தர்யா தெலுங்கிலும் சிரஞ்சீவி, வெங்கடேஷ், நாகார்ஜுனா, பாலகிருஷ்ணா, மோகன் பாபு என அனைத்து முன்னணி நடிகர்களின் படத்திலும் நடித்து புகழ் பெற்ற இவர் 2003ஆம் ஆண்டு ரகு என்பவரை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு பிஜேபி கட்சியில் இணைந்தார். கட்சியில் இணைந்த பிறகு கடந்த 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தேர்தல் பிரச்சாரத்திற்காக பெங்களூருவில் இருந்து தெலுங்கானா மாநிலம் கரீம்நகருக்கு சிறப்பு விமானத்தில் புறப்பட்டார். அவருடன் அவரது சகோதரர் அமர்நாத்தும் சென்றார். விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே பெங்களூர் வேளாண் பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் தீப்பிடித்து விழுந்தது. இந்த கோர விபத்தில் சௌந்தர்யாவும் அவரது சகோதரர் அமர்நாத்தும் பரிதாபமாக உயிரிழந்தனர் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. இந்த விபத்து நடந்த கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் நடிகை மீனா தற்போது பரபரப்பு தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதாவது 2004ஆம் ஆண்டு நடிகை சௌந்தர்யாவின் உயிரை பறித்த ஹெலிகாப்டரில் நானும் செல்ல வேண்டி இருந்தது. என்னையும் அழைத்தனர். ஆனால் படப்பிடிப்பு இருக்கிறது என்று சொல்லி நான் செல்ல மறுத்துவிட்டேன் என்ற பகீர் தகவலை கூறியுள்ளார். சமீபத்தில் கூட சௌந்தர்யாவின் மரணம் விபத்து அல்ல, அது ஒரு திட்டமிட்ட கொலை என்று சில தகவல்கள் வெளியாகியது. தெலுங்கு நடிகரான மோகன் பாபுவுக்கும் சௌந்தர்யாவின் குடும்பத்திற்கும் இடையே நிலத்தகராறு இருந்ததாகவும் அதன் காரணமாகவே இந்த விபத்து நடந்ததாகவும் சில சமூக ஆர்வலர்கள் புகார் அளித்தனர். இருப்பினும் இந்த குற்றச்சாட்டுகளை சௌந்தர்யாவின் கணவர் மறுத்துள்ளார். இந்த செய்தி ஆதாரமற்றது என்றும் தனது குடும்பத்திற்கும் மோகன் பாபுவுக்கும் எந்தவிதமான சொத்து விவகாரங்களும் இல்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். இருந்தும் இந்த குற்றச்சாட்டு குறித்து முழுமையான விசாரணை இன்று வரை நடைபெறவில்லை. இந்த நிலையில்தான் நடிகை சௌந்தர்யா பயணித்த அந்த ஹெலிகாப்டரில் நானும் சென்றிருக்க வேண்டியது என்று பகீர் தகவலை கூறியுள்ளார் நடிகை மீனா. ஜெகபதி பாபு தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சியில் மீனா கலந்து கொண்டார். அப்போது அவரிடம் சௌந்தர்யாவுடன் மீனா இருக்கும் புகைப்படத்தை காட்டி அது குறித்து நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுமாறு ஜெகபதி பாபு கேட்டார். அப்போதுதான் மீனா இந்த அதிர்ச்சி தகவலை கூறினார். நடிகை மீனா கூறிய இந்த தகவல் தற்போது சோசியல் மீடியாவில் வேகமாக பரவி வருகிறது.